ஓஎம்ஆர் செல்பவர்கள் மட்டும், அதாவது 652 மீட்டர் நீளத்திற்கு பாலம் இந்த அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து ஓஎம்ஆர் செல்லும் வரைக்கும் இந்த பாலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன்படி இரு வழித்தடங்கள் கொண்ட சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகம் சிறப்பிக்கும் தருணம். நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜி சாய் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு சந்தியா அவர்களும் இணைகிறார்கள். தற்போது இந்த மேம்பாலத்தினை ரிப்பன் வெட்டி உங்களின் கைத்தட்டல்களுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார்கள். 652 மீட்டர் நீளத்தில் எல் வடிவத்தில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்தார் பட்டேல் சாலை ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். தற்போது மத்திய கைலாஷ் பகுதியிலிருந்து சர்தார் பட்டேல் சாலையில் தொடங்கும் ராஜீவ்காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் 60 கோடி ரூபாய் செலவீட்டில் இந்த எல் வடிவ பாலமானது அமைக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நீண்டகால கனவானது தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் நிறைவேறியிருக்கிறது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இந்த மத்திய கைலாஷ் சாலை சந்திப்பில் 60 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். இந்த மத்திய கைலாஷ் பகுதியானது மிகவும் போக்குவரத்து நெரிசல் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையானது அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலையாக இருந்தது. இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ள காரணத்தால் இங்கு ஒரு எல் வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு